Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இந்த விட நான் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா E-Slab அண்ட் வால் டைல்ஸ் வந்து ரெண்டுத்தையும் வந்து காமிக்கிறேன். இது வந்து E-Slab வந்து போட்டிருக்கோம். இந்த E-Slab வந்து போடுற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து போடலாம். E-Slab நிறைய ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. குவார்ட்ஸ் கூட போடலாம். பட் என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம E-Slabன்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். குவார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது கிடையாது. சின்ன சின்ன வாஷ் பேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது. ஃபுல் டைம் கிச்சன், அதுவும் இந்தியன் கிச்சன்னா E-Slab, அப்படி இல்லைனா நானோ, அப்படி இல்லைனா கிரானைட். குவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த E-Slab பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிரானைட் வந்து போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா ஒயிட் வந்து கவுண்டர் டாப் வந்து கேட்டதுனால திருப்பி வந்து நம்ம E-Slabன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இது வந்து யூ டைப் கவுண்டர் டாப் 400 mm கிட்ட இருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 600 mm டெப்த்ன்றது வந்து இருக்கும். யூ ஷேப் வந்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால ஒரு எல் ஷேப் தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு வந்து ஒரு கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். இதில் இருக்கிற பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி. இந்த E-Slabலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஃபுல் பாடி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பாடி இருக்கும், அதுக்கப்புறம் பிரிண்டட் இருக்கும். பிரிண்டட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து வாங்கக்கூடாது. பிரிண்டட் அப்படின்னா வால் டைல், அப்படி இல்லைனா கிளாடிங், வாலில் வந்து ஏதாவது நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு வந்து நம்ம அது வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நோசிங்லாம் பண்ண முடியாது. இப்போ இந்த இருக்கிற ஆஃப் ரவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பண்ணல. இது ஃபுல் ஃபினிஷிங்காகவே கிடையாது. இது இன்னும் பண்ணணும். இது இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இங்கே வந்து என்ன ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தெரியுதோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சேம் அதே ஃபினிஷிங் தான் வரணும். பட் என்னென்னா அப்படி வந்து பிரிண்டடில் வந்து பார்த்திங்கன்னா வராது. E-Slabனா எல்லாமே E-Slab தான். பட் என்னென்னா அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய டிசைன்ஸ் அதுக்கப்புறம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் கலர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி வரும். டிசைனாக வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடின்றது வந்து வராது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேட் வந்து போவாங்க. மேட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கவுண்டர் டாப் மேலே வந்து பார்த்திங்கன்னா மேட் வரும். நீங்கள் முன்னாடி வந்து பாலிஷ் பண்ணிங்கன்னா க்ளாஸியாக வந்துடும். நீங்கள் என்ன ஃபினிஷிங் வந்து விரும்புகிறீங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு ஸ்டோன் வந்து நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், என்ன ஃபினிஷிங்கில் இருக்கும், பாலிஷ் பண்ணால் எப்படி வரும், அது ஃபுல் பாடியாக ஆஃப் பாடியாக, அதுக்கப்புறம் வந்து பிரிண்டடாக என்னன்ட்டு செக் பண்ணி வாங்கணும். கிரானைட்னால் அப்படி கிடையாது. ஏன்னா கிரானைட்னால் ஒரே கிரானைட் தான். பட் ஏன்னா அதில் வந்து வேக்ஸ் கோட்டிங்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கிரானைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ்மெரெட் அந்த மாதிரி கிரானைட் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் இருக்கும். பாலிஷ் பண்ணால் சேம் கலர்ன்றது வந்து வராது. நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபேமிலி கலர் என்ன அப்படின்ட்டு அது மட்டும்தான் வரும். கிரானைட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வேக்ஸ் கோட்டட் வந்து பார்த்திங்கன்னா போகாதீங்க. வேக்ஸ் வந்து நிறைய வந்து போட்டு நல்லா பாலிஷ் பண்ணி கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. அந்த ஸ்டோனோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். நான் பேசணும் அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த E-Slab பற்றி பேசணும் அப்படின்னா E-Slab வாங்கினீங்கன்னா ஃபுல் பாடின்றது வந்து வாங்கிக்கோங்க. ஃபுல் பாடின்றது வந்து ரேட்டு கூட. ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த E-Slab வந்து யார் வந்து பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்மேன்ஷிப் பண்ணுறது வந்து நிறைய டைம் எடுக்கும். கிரானைட்டோட லேயிங்கோட பண்ணுறது வந்து E-Slabன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து டைல் மாதிரி இருக்கும். 16 mm to 18 mm தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ்ன்றது வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் E-Slab வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் பாடி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீடிங்ன்றது வந்து தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் என்னென்னா நம்மளோட கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பழைய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது. நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே பீடிங் வந்து கேட்குறதுனால பீடிங்ன்றது வந்து மேலே வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நோசிங். நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம்னா 40 mm வந்து கீழே வந்து கொடுத்துருவோம். பட் என்னென்னா அதே பீஸ் வந்து இங்கே மேலே வந்து கொடுத்துருக்கோம். நான் கிட்ட இருந்து காமிக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற அந்த E-Slab வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். பட் என்ன இது வந்து பிளாக் டாட்ஸ்ன்றது வந்து ரேண்டமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் பிளாக் கேலக்ஸி அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. பியூர் பிளாக் டாட்ஸ் தான் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபுல் பாடி ஆஃப் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ன்றது வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டோன் தான், ஒரே மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம். இதில் இருக்கிற ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்ம லேயிங்ன்றது வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதோட ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பண்ணணும். ஏன்னா இது வந்து கான்க்ரீட் கவுண்டர் டாப் வந்து கிடையாது. டைரெக்டாக உட்டனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ப்ராப்பராக வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் சிங்க் பண்ணும்போதெல்லாம் கூட பார்த்து கரெக்டாக வந்து பண்ணணும். இன்னும் சிங்க் ஃபிக்ஸிங்ன்றது வந்து இன்னும் பண்ணலை.
அதுக்கப்புறம் வால் டைலும் இதுலேயும் கவர் பண்ணிடுறேன். ஏன்னா சின்ன ஏரியானால வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண அவசியம் கிடையாது. வால் டைல் மேட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2x4 டைல், இது 2x4 டைல் மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 2x4 டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்ன்றது வந்து ஒட்டியிருப்போம். ஃபுல் ஏரியாவுக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒட்டியிருப்போம். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல இருந்தது. நான் எந்த வீடியோ வந்து போட்டாலும் Day 1 வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். சும்மா வந்து ரேண்டமாக வருது அப்படின்றதுக்காக பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் எப்படி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து 100%ன்றது வந்து புரியாது. நடுவில் வந்து எப்போவுமே பார்க்காதீங்க. அந்த வீடியோ கீழே ஒரு 4-5 வீடியோ வந்து Day 1 இருக்கும். Day 1, Day 2, Day 3 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறோம், எப்படி வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன், என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற டேப் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து கொடுக்காம ஆல்ரெடி இருக்கிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி திருப்பி சேம் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். கிச்சன் வால் டைல்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு க்ளாஸியாக வந்து கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட் வந்து மேட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்காகவே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் E-Slab. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வால் டைல்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் கூட ஒட்டிகிட்டே அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ் வந்து போட்டிருக்கலாம். அப்படி வந்து நம்ம ஒட்டாமல் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ்ன்றது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே E-Slab வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ்ன்றது வந்து போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் இப்படி தான் பண்ணுறது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ்குள்ளேயும் வந்து டைல் ஓட்டுறது, அதுக்கப்புறம் இந்த கேபினெட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து டைல்ஸ் ஓட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்கெலான்றதை வந்து பண்ணியிருப்போம். மெயினாக வந்து E-Slab போடும்போது நம்ம வந்து உடன் கவுண்டர் டாப் வந்து போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்லாப்ன்றது வந்து வால் வரைக்கும் வந்து டச் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் காடி எடுத்துகிட்டு திருப்பி வந்து உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைல் வந்து மேலே கரெக்டாக வந்து உட்காருது அப்படின்னா இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன் அது. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வால் டைல்ஸ் ஒட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி E-Slabன்றது வந்து டச் பண்ணுவாங்க, வால்ஸ்லாம் வந்து லீக் ஆகிடும், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ன்றது வந்து இருக்கும். இன்னொன்று என்னென்னா மெயினாக கேபினெட்ஸ் வந்து வால் எதுவுமே வந்து டச் பண்ணியிருக்க மாட்டோம். 1 inch கேப்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் E-Slab தான் வந்து பார்த்திங்கன்னா வால் வரைக்கும்ன்றது வந்து போயிருக்கும். கீழே வந்து PVC லெக் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து வாலுக்கும் தரைக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்ன்றது வந்து நிற்கும். அதுக்கப்புறம் வந்து E-Slab வந்து போடும்போது நம்ம கவுண்டர் டாப் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து 4 சைடு வந்து பேக் பண்ணிடுவோம். இப்போ இந்த கவுண்டர் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். பட் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம E-Slab போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா எபாக்சி அதுக்கப்புறம் அரல்டிட் இதெல்லாம் மெட்டல் பேஸ்ட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. நிறைய இடத்துல இப்படி தான் பண்ணுறோம். எந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யார்கிட்ட ஒர்க்கு கொடுத்தாலும் செப்பரேட்டாக வந்து தேடாதீங்க, பட்ஜெட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக. நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வுட் ஒர்க் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க, அந்த டைல்ஸ் வந்து தனியாக ஒருத்தர்கிட்ட டைல்ஸ் போடுறவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஸ்டோன் வாங்குகிற இடத்துல வந்து ஸ்டோன் கடையிலே ஆளுங்கிருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்காம இன்டீரியர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கொடுங்க. எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் கூட அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ன்றதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வெண்டர்கிட்ட வந்து தனித்தனியாக போகாதீங்க. எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், அதுக்கப்புறம் டைல்ஸ், கிரானைட் இந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக போகாமல் ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பட்ஜெட் அதிகமானாலும் கூட வாரண்டியில் வந்து கிளைம் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிங்க் ஏதாவது லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து போட்டதுனால அவங்க தான் சரி பண்ணணும். வாரண்ட்டி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தனியாக ஒரு வெண்டர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு மறுநாளே லீக் ஆகிடுச்சின்னா அவங்க வந்து வரமாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க, வாங்கினதோட சரி. அதுக்கப்புறம் வுட் ஒர்க் வந்து டேமேஜ் ஆகிடுமே அப்படின்ட்டு இன்டீரியர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி வந்து கிடையாது. பட்ஜெட் வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிஷியன் செப்பரேட்டாக, ப்ளம்பர் செப்பரேட்டாக இந்த மாதிரி வந்து தேடிக்கிறாங்க. நீங்கள் தேடுறது தப்பு கிடையாது. பட் ஏன்னா அது அவுட்புட்ன்றது வந்து அந்தளவுக்கு நல்லா வராது. அவன் இஷ்டத்துக்கு வந்து அதை பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் வந்து என்ன தான் வந்து ட்ராயிங் வச்சாலும் கூட அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இல்லை சார் இது இப்படி தான் சார் வரும், இது இப்படி தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்றவாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. எங்கள் லேபர்ஸும் அப்படி தான் சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணால் தான் வரும் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இதே ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறதுனால, இன்டீரியர்ஸ் எல்லாருமே இதே ஃபீல்டு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க. இது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கிளைண்ட்டாக இருந்தால் வச்சுக்கோங்களேன்,
அவன் வந்து சார் இல்லை சார் இந்த சிங்க் இப்படி தான் வரும், இப்படி தான் ஃபிட்டிங் பண்ணுவோம், இல்லை இந்த டேப் இப்படி வரும், இல்லை இந்த எலக்ட்ரிக்கல் போர்டு இப்படி தான் வரும், இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒயர் வேணும் அப்படின்னா, இல்லை சார் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கிட்ட கொடுங்க. இன்டீரியர் கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து நீங்கள் நார்மலாக வந்து தனித்தனியாக ஒரு வெண்டர் வச்சு தேடுறதோட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் கூட இன்டீரியரை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக வந்து ஆளுங்க வந்து தேடி டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோன்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.